கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை கூட வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாக்கோபே, இனி யாக்கோபு வெட்கப்பட மாட்டான், அவன் முகம் செத்து போவதும் இல்லை, உன் முகம் வெட்கப்படுவதில்லை, அதாவது உன் முகம் செத்து போவது இல்லை. ஆமாம், நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் தாவீது பக்தன் சொல்லும்போது எப்படியா சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது 34வது சங்கீதத்தை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்தோம்னா பிரகாசம் அடைமோ, அவங்க முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. 34வது சங்கீத பின்னணியில் பார்த்தா பெலிஸ்திய ராஜா கிட்ட அவங்க போய் மாட்டிக்கொள்கிறான். அங்கேருந்து தப்பித்து என்ன செய்கிற பைத்தியக்காரன் அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பதாக வேஷம் மாறி போய் அங்கே மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்டு அங்கேருந்து ஒரு பைத்தியக்காரனை போல என்ன சேஷ்டை பண்ணி அங்கேருந்து அவன் தப்பித்து எமசத்துரு ஓடி வந்து அவன் சொல்லுகிறான், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி. கர்த்தரை நான் நோக்கி பார்த்தேன், என் பலத்தையோ என் திறமையோ என் அனுபவத்தையோ நான் எதையும் நோக்கி பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அதனால் நான் வெட்கப்படலை. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்படுவதில்லை. யாக்கோபே, ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட தெய்வம் உனக்கு சொல்லுகிறாரு, சோத்திரம், நீ குதிங்கால பிடிக்கிறவனா இருந்தாலும் நீ வெட்கப்பட மாட்டே, உன் முகம் செத்து போகவே போகாது என்று சொல்லி அங்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மனுஷர்களையோ தொழில்களையோ வியாபாரங்களையோ மற்ற உங்கள் திறமைகளையோ அனுபவத்தையோ வருமானத்தையோ உங்களுடைய சொந்த காரியங்களையோ நீங்கள் அதை நம்பி அதை எதிர்பார்த்து அதை எதிர்நோக்கி இருந்திருக்கலாம். அதை நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படவே விடமாட்டார், அவர் ஒரு நாளும் அவமானம் அடைய விடமாட்டார், உங்கள் முகத்தை அவர் செத்து போக விடமாட்டேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்னு சொல்கிறார். அவர் சுவிசேஷம் சொல்லவும் ஆண்டவருடைய வசனமாகிய சத்தியத்தையும் சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களிடத்தில் சொல்கிறதுக்கு அவர் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேகர் சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷம் சொல்லுகிறத குறித்து, சுவிசேஷ ஊழியம் செய்கிறத குறித்து அவர்கள் அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் பவுல் அடிகளார் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஒரு நாளும் அதை குறித்து வெட்கப்படவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நோக்குகிறவனே, அவருடைய வசனத்தை அவன் கை கொள்ளுகிறவன், பயந்து நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டவனுக்கு ஒரு நாளும் வெட்கம் வருவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டவருக்கு, வார்த்தையாக இருக்கிற தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவருக்கு ஒரு நாளும் வெட்கம் வரப்போவதே இல்லை, ஒரு நாளும் அவர்கள் தலை குனிவு வருவதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் இங்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, சனகெரிப் என்கிறவன் எவ்வளவு அவன் பலம் உள்ளவனா, எவ்வளவு அவன் திறமை உள்ளவனா இருக்கலாம், அவன் மிகப்பெரிய இராணுவத்தை வச்சிருக்கலாம், ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக பேரரசராக இருக்கிறான், அவன் இஸ்ரவேல் தேசத்தில் அநேக பகுதிகளை அவன் பிடித்திருக்கலாம். அப்படி பிடித்து தைரியமாக வருகிறான். அங்கே நிருபங்களை எழுதி எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அங்கே நிருபங்களை அனுப்பி எருசலேம் பட்டணத்துக்கும்
தேவ ஜனத்துக்கும் விரோதமாக அவன் அங்கே லற்றுகளை எழுதி அங்கே அவர்களை பயமுறுத்தி அவர்களை மிகவும் அமைச்சத்திற்கும் இழிவாக தேவ ஜனங்களை அங்கே பேசுகிற காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அதை கொண்டு போய் என்ன செய்கிறார்னா அந்த நிருபங்களை வாங்கி கொண்டு போய் அவர் அழுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அழுது 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 அங்கே செபித்து பாருங்க, உங்கள் ஜனத்தை எவ்வளவுக்கு அவமாய் பேசியிருக்கிற, உங்கள் நாமத்தை எவ்வளவாய் தூசிச்சிருக்கிற உங்கள் ஜனங்களேன்னு சொல்லி அவர் சந்நிதியில் போய் அவன் சோத்திரம் அழுகிறான். அங்கே அழுத உடனே கர்த்தர் அவனுடைய அழுகையும் அவனுடைய புலம்பலையும் அவன் கண்ணீரையும் கேட்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் இந்த சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு விரோதமாய் தேசத்துக்கு எருசலேமுக்கு விரோதமாய் வந்திருந்த 1,85,000 பேர்களை ஒரே ராத்திரியில் என்ன செய்து போடுகிறார்னா கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி அவரை சங்காரம் பண்ணி போடுகிறார். அல்லேலூயா. அப்படி சங்காரம் பண்ணி போட்ட உடனே சனகரிப் என்பவன் செத்த முகமாய் திரும்பி போகிறான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் தேவனுடைய ஊழியனுக்கும் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக அவன் எழும்பி வந்து கடைசியில் 1,85,000 பேர் யுத்தம் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. அவன் என்ன செய்யறான்னா செத்த முகமாய் அவன் திரும்பி ஓடி போகிறான். பாருங்க, அவன் திரும்பி ஓடி போய்விட்டான். ஆனாலும் அங்கே போய் அவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சொந்த பிள்ளைகளை அவனை கொன்று போடுகிற அவல நிலைமை வருகிறது. நம்முடைய தேவ ஜனங்களை வெட்கப்படுத்த நினைக்கிற, தூசிக்கிற, நிந்திக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அவர்கள் முகங்கள் செத்து போகும்படி செய்வார். இந்த இடத்துலேருந்து அவன் செத்த முகமாய் திரும்பி போவான் என்று சொல்லி கர்த்தர் அங்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் அவன் செத்த முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் நாம் ஒரு நாளும் ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி இருக்க நம்மை குற்றப்படுத்துகிறவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறாரு. அதனால் நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசையாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்தில் 7வது வசனம். ஏசையா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார் என்று சொல்லி இங்கே ஏசையா தீர்க்கதரிசி இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த நாளில் ஒன்று கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆவியானவர் திருவுளம் பற்றும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் நான் உனக்கு துணை செய்கிறேன், ஆகையால் நீ வெட்கப்பட மாட்டேன், அதனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ அறிஞ்சிக்கோ, உன் முகத்தை நீ கற்பாறை போல மாற்றிக்கோ, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் அங்கே யுத்தம் நடக்குது. யுத்தம் அங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாரும் தெரிந்தது தான். எல்லாரும் பயப்படுகிறாங்க. சமஸ்த இஸ்ரவேலிலும் சவுலுக்கு தோளுக்கு கீழே தான் எல்லா ஜனங்கள் இருப்பாங்க. இந்த தேசத்திலே ரொம்ப உயர்ந்த மனிதன், நல்ல உயர்ந்தவனா, கட்டுமசமாக இருக்கிறவன், இஸ்ரவேல் நாட்டுக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்தவன், அப்படிப்பட்ட உயரமுள்ளவன், பலசாலி. அவருடைய தகப்பெல்லாம் அவன் சூத்திரம் மகா பராக்கிரமசாலியாக இருந்தவங்க. அப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து அவன் வந்தவன், அவ்வளவு உயரமானவன். பல தேசத்தை, பல எதிராளிகளை அவன் அடித்து துரத்தி ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். அனுபவங்கள் நிறைந்திருந்தது. ஆனாலும் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்த்தருடைய வார்த்தையும் அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு அவன் விலகி போக ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அவர்களை கனம் பண்ணுகிறதையும் அவர்களுக்கு அவன் கீழ்ப்படுகிறதையும்
வார்த்தையும் அவர்கள் மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு அவன் தவறி போனான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உன்னிடமாய் வந்து பழி செலுத்துகிறேன்னு சொன்ன உடனே ஜனங்க களைஞ்சு போயிட்டாங்க, ஜனங்க பிரிஞ்சு சிதறி போய்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் வேற பண்ணணும், இருக்கிற ஜனங்கள் சிதறி போயிட்டா எப்படி யுத்தம் பண்ணுறது? படை பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஊழியக்காரர் வேற வர்றதுக்கு லேட் ஆயிருச்சே, அவர் வந்து பழி செலுத்துறதுக்கு நானே பழி செலுத்திடுறேன் அப்படி சொல்லி பழி செலுத்தின உடனே அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி திட்டுகிறார். அவர் ஏன் இப்படி பண்ணனேன்னு சொல்லி. இப்போ இது ஒரு பாவமாக இருக்கிறது. இப்படி தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவ ஜனத்தின் ஐக்கியத்தை விட்டு, தேவ சபையை விட்டு அவன் பிரிந்து போயிருக்கிறான். பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இவன் எவ்வளவு அனுபவம் பெற்றவனாய், எவ்வளவு தடவை பெலிஸ்தரை ஜெயித்தவனாய் இருந்தாலும், எவ்வளவு அனுபவத்தில் சரீரத்தில் பலத்தில் வல்லமையில் திறமை உள்ளவனாய் இருந்தாலும் அவனால் கர்த்தருடைய ஆவி இல்லாமல் அவனால் ஜெயிக்க கூடாமல் போயிற்று. இப்படி இருக்கிறதுனால தான் என்ன செய்யறா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பெலிஸ்தியர் என்ன செய்கிறான், எல்லையை தாண்டி வந்துகிறான். அவன் சுத்திரம், அவன் கர்த்தருடைய எல்லைக்குள்ளே, கர்த்தருடைய ஜனத்தின் எல்லைக்குள்ளே, சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே, கர்த்தருடைய ஜனத்துக்குன்னு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவன் காலடி எடுத்து வச்சு உள்ளே நுழைஞ்சவன், சுதந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிடறான் பிசாசானவன். இங்கே நுழைஞ்சிட்டான். 17:1 அங்கே சொல்லும்போது, யூதாவில் உள்ள சோக்கோவில் ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் என்ன செய்கிறான், நடுவே இருக்கிற ஏபஸ் தம்பிமலே பாளையம் இறங்கினான். யார்? பெலிஸ்தியன் யூதாவுக்குள்ள வந்து பாளையம் இறங்குகிறான். கர்த்தருடைய சுதந்திரத்துக்குள்ள, கர்த்தருடைய தேசத்துக்குள்ளே அவன் துணிந்து வருகிறான். ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, ஒரு ராஜா வேணும்னு சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அழுன்னு அழுது கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் சொல்கிறார், தேவ ஊழியனே சாமுவேலே, அவங்க ஒன்ன புறக்கணிக்கல, அவங்க யாரை புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்டா என்னையவே புறக்கணிக்கிறாங்க. நீ என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, இவ்வளவு காலம் இவர்களுக்கு ஊழியம் செய்தோமே, இவர்களுக்காக திறப்பில் நின்றமே, நியாயம் விசாரிச்சோமே, பழி செலுத்தினோமே, பரிந்து பேசினோமே, விண்ணப்பம் பண்ணினோமோ, வேண்டினோமே, பிரயாசப்பட்டமேன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை அவர்கள் தள்ளவில்லை, உன்னை அல்ல என்னையவே அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார், ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ சவுலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறான். அதனால பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய சுதந்திரத்துக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து வந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரையும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, அங்கே பிசாசானவன் நம்முடைய எல்லைக்குள்ளே நுழைந்து விடுகிறான். கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில், கர்த்தருடைய சபையில், தேவ சபையிலோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆமை சுத்தரையை விட்டு, தேவ சந்நிதியை விட்டு, தேவனை விட்டு, தேவ ஊழியர்களை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நீ பிரிவேன் என்று சொன்னான். அங்கே சத்துரு உன் எல்லைக்குள்ளே, உன் சுதந்திரத்துக்குள்ளே அவன் உள்ள நுழைந்து வந்து விடுவான். நுழைந்து வந்து உன்னையே அங்கே பயமுறுத்துகிறான். பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்பவன் என்ன செய்கிறான், அங்கே சவால் விடுகிறான். அவனுடைய சத்தத்தையும் அவனுடைய சவாலையும் கேட்டு, ஒருத்தனை அனுப்புங்க, நான் ஒருத்தன் தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒண்டி ஒருவனை அனுப்புங்கன்னு சொல்லி சவால் விடுகிறான். அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருடைய சுதந்திரத்துக்குள்ளே தைரியமாய் நுழைந்தது மாத்திரமில்லை, கர்த்தருடைய சுதந்திரத்துக்கே அவன் என்ன செய்கிறான், சவால் விடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அவன் சவால் விட்டு அழைக்கிறான். வாங்க, நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் தோத்துட்டேன்னு சொன்னால் எங்கள் தேசம் எல்லாம் உங்களுக்கு அடிமையாக வேலைக்காரர்களாக மாறி விடுவோம். நீங்கள் ஒருத்தன் அனுப்புங்க, பலசாலியை பராக்கிரமசாலியை அனுப்புங்க, அவன் வரட்டும், என்கிட்ட யுத்தம் பண்ணி என்ன, என்கிட்ட தோத்துட்டான இந்த தேசமே எங்களுக்கு அடிமையாய் போகட்டும், எங்களுக்கு வேலைக்காரர்களாக நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி அங்கே சத்தம் போட்டு அங்கே சவால் விடுகிறதை பார்க்கலாம். அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இந்த வசனத்தை என்ன செய்கிறான் சொல்லுகிறான். சொன்னது மாத்திரம் இல்லை, 10ல் தேவனுடைய சேனையை நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், என்னோட யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தனை அனுப்புங்கன்னு சொன்னால் சவுலும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார். மொத்த மிலிட்ரிகளும் அங்கே என்ன செய்யுது, நடுங்கி கொண்டிருக்கு. அப்னேர் ஒரு பெரிய மாவீரன் தான், அவன் சவுலுடைய படைத்தலைவனாக இருந்தான். அவனும் பயந்து நடுங்கி கொண்டு, இது கேட்டும் கேளாத போல பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். எத்தனையோ பலசாலிகள் பராக்கிரமசாலி இருக்கிறாங்க, யோனத்தானே இருந்திருப்பான், ஆனால் அவனும் அங்கே என்ன செய்யலை, அவன் எழுப்பி வரல, அவனும் பயந்து கொண்டு தான் இருக்கிறான்.
இப்போது தாவீதினுடைய சகோதரர்களும் யுத்தத்தில் இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவர்களும் பயந்து கொண்டு தான் இருந்தார்கள். 40 நாள் காலையில் சாயங்காலம் என்ன செய்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறான். 40 நாள் சவால் விட்டு கொண்டு இருந்தான். அப்புறம் முன்னாடி அவன் சத்தம் போடுவான், சவால் விடுவான். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடினவங்க இப்போ கோலியாத்தை அவன் வந்தாலே அவனை பார்த்து பயந்து ஓடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த 1 சாமுவேல் 17:24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு, அவனை காணும் போதே பயப்பட்டாங்க. அவன் சத்தத்தை கேட்டு சவாலை கேட்டு பயந்து ஓடினவங்க இப்போ அவனை பார்த்தே பயந்து ஓடுகிற நிலைமைக்கு மாறிட்டாங்க. 1 நாளில் 2 நாள் 40 நாளளவும் இப்படித்தான் சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். அவர்கள் ஒருவரும் வரவில்லை அவன் சவாலை ஏற்றுக்கொள்ள. ஆனால் தாவீது என்கிற ஒரு வாலிபன் அங்கு தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அவர்களை விசாரிக்க, அவங்களுக்கு பால் கட்டிகளை கொடுக்க, அவன் சுத்திரம் என்ன செய்கிறான், வறுத்த பயிரை கொண்டு வந்து அப்பங்களை என்ன செய்கிறான் கொண்டு வந்து கொடுத்துட்டு சகோதரர்களை விசாரிக்கும்படி வருகிறான். 1 சாமுவேல் 17:18 இதெல்லாம் இருக்குது. விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம வருகிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது இங்கே பார்த்தா கோலியாத்து அவன் சவால் விடுகிற சத்தம் கேட்குறது, அவன் நிந்திக்கிற கேட்குது. உடனே அவனுக்கு கோவம் வந்து, இவனை விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை கொண்டு போடுறவனுக்கு, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அங்கே உள்ளவற்றை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏறக்குறைய ஒரு 17 வயசு 18 வயசு வாலிபனாய்த்தான் இருக்கிறான். ஒரு சௌந்தரியமுள்ள வாலிபன், ஒரு அழகுள்ள வாலிபன். யுத்த அனுபவம் இல்லை, கத்தியை பிடிச்சதில்லை, சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சது கூட கிடையாது. அவன் ஆடுகளை மேய்க்கவும், கையில் தடி பிடிக்கவும், கூழாங்கல்லை சுழற்றி அடிக்கவும், இந்த காரியங்கள் மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும். யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது. யுத்த சர்வாயுத வர்க்கங்களை தரிக்கிறதுக்கு கூட அவனுக்கு தெரியாது. அதை தரித்தவனால் நடக்கக்கூட முடியாது. பட்டயத்தை எடுத்து ஒழுங்க அவனால் என்ன செய்ய முடியாது. கத்தியை பிடித்து யுத்தம் பண்ண கூட அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருந்தாலும் எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னு அவன் ஒரு நாளும் நினைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன வெட்கப்படுத்த மாட்டார். எனக்கு வயசு இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு யுத்த திறமை இருக்குது, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, இது இருக்குதுங்க, அதை கற்றுருக்கிறேன், இதை தேறி இருக்கிறேன், அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, எது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. என்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். ஜனம் இல்லாமல் போகலாம், அனுபவம் இல்லாமல் போகலாம், மிலிட்ரி இல்லாமல் போகலாம், சுத்தர் யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து நடக்கக்கூட தெரியாமல் இருக்கலாம், பலசாலியாக கூட இல்லாமல் இருக்கலாம். யார் இருக்கிறாங்களோ, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சவுலோட சேனை இருந்தது, சவுலுக்கு அதிகாரம் இருந்தது, சவுலுக்கு சுத்திரம் அவனுக்கு அனுபவம் இருந்தது. அவனால் சர்வாயுத வர்க்கங்களை தரிக்க முடியும், பட்டயத்தை எடுத்து நிற்க முடியும், யுத்த அனுபவங்கள் எல்லா போர் தந்திரங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர் இல்லை. தாவீதுட்ட எதுவுமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் என்ன நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் என்ன நீதிமானாக்கிறார். என்னை குற்றவாளியை தீர்க்கிறவன் யார்? என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை மகிமை படித்து கொண்டிருக்கிறார். என்னை குற்றம் சாட்டுகிறவனும் குற்றவாளி ஆக்குகிறவன் யார்? விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்குரியவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. பாருங்க, இந்த சோத்திரம் அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 32 வசனத்தை தாவீது சொல்லுகிறார். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் தாவீது சவுலை பார்த்து சொல்றார். அவ்வளவு ஒரு நல்ல உயரமான கட்டுமஸ்தமான அனுபவம் உள்ள ஒரு ராஜாக்கிட்டே போய் ஒரு சாதாரண வாலிபன், ஒரு சின்ன வாலிபன் போய் 17-18 வயசுல வாலிபன் போய் சொல்றாரு, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும், இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேலுடைய சேனை எல்லாமே இருதயம் கலங்கி இருக்குது, இவன் நிமித்தம் யாருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை அப்படி ராஜாக்கிட்டே போய் சொல்லுகிறார்.
ராஜாவின் இருதயமும் படைத்தளபதியினுடைய இருதயமும் இளவரசனுடைய இருதயமும் இப்போ இஸ்ரவேல் சேனையில் உள்ள அத்தனை பேருடைய இருதயமும் கலங்கி கொண்டிருக்கிறது. நீங்க கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இவன் என் நிமித்தம் ஒரு நாளும் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், உங்களுடைய நிலைமை நிமித்தம், சுத்திர மனிதர்கள் நிமித்தம், அந்தகார சக்தியின் எது நிமித்தம் நீங்க இனி கலங்கவே வேண்டியதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க? இனி நீங்க கலங்க வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே சவுல் சொல்லுகிறத பாருங்க, தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து அவன் யுத்த வீரன். சிறு வயது முதல் அவன் கத்தி எடுத்து, பட்டயத்தை எடுத்து, ஈட்டி எடுத்து, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து, சின்ன வயதிலிருந்தே அவன் என்ன செய்கிறான்? யுத்தத்தை பழகினவன். அவன் சொல்ல வரும்போது அவன் பெரிய அனுபவம் உள்ளவன், அவன் பெரிய மாவீரனாக இருக்கிறான். அவனை ஜெயிக்க முடியாது, என்னாலே முடியாதுங்கிறத நேரடியாக சொல்லாமல் அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன்பான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆனாலும் தாவீது அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 34வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய தாவீது சவுலை பார்த்து சொல்கிறாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை ஒரு கரடியும் என்ன செஞ்சு வந்துச்சு. மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. நான் தொடர்ந்து போய் அதை அடித்தேன். சிங்கத்தை நான் ஓடி போய் அடித்தேன். சிங்கம் என்ன வந்து அடிக்கலை, நான் சிங்கத்தை துரத்தி கொண்டு போய் சிங்கத்தை அடித்தேன். ஆட்டை பிடித்த சிங்கத்தை அடித்தேன். அதன் வாயிலிருந்து என்ன செய்த தப்பு வைத்தேன். என் மேல் பாய்ந்துச்சு, சிங்கமும் பாய்ஞ்சிச்சு. வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை நான் பிடுங்கினதுனால என் மேலே திரும்பிச்சு, நான் விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அந்த கரடியும் சிங்கமும் அப்படி என் மேலே திரும்பிச்சு. அதை தாடையில் அடித்து நான் அதை என்ன செஞ்சிட்டேன், தாடியை பிடித்து அதை அடித்து என்ன செஞ்சிட்டேன், கொன்று போட்டேன் சிங்கத்தையும் கரடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அந்த சிங்கத்தையும் கரடியுமே என்ன செய்ய, உம்முடைய அடியானாக நான் கொன்னேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகள் ஒன்றப்ப சிங்கம் மாறி கரடி மாறி இருப்பான். இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையவே இவன் நிந்திச்சிருக்கிறான். அதனால் இவன் சாகணும். அதனால் நிச்சயமாக இவனை கொள்ளுகிறதுக்கு, இவனை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், அவன் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கவசங்களை அணிந்து யுத்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வாரானே, எப்படி நீ பிழைக்க போகிற, அவன் தாக்குதலை நீ எப்படி தப்பிக்க போகிற, எந்த அனுபவம் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்து கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வாருங்க, தப்பி வைப்பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சிங்கத்தின் கைக்கும் என்னை கர்த்தர் தான் தப்பு வச்சாரு, அந்த கரடியின் கைக்கும் கர்த்தர் தான் என்னை தப்பி வச்சாரு. ஒரு ஆட்டை பிடிச்சதுக்கே நான் போய் அந்த சிங்கத்தையும் கரடியும் அடிப்பேன்னு சொன்னான். இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளையவே இவன் நிந்திக்கிறவனை இவனை எப்படி விடுவேன்? நம்முடைய இஸ்ரவேலின் ஜனத்தை, இஸ்ரவேலின் இராணுவத்தை இவன் நிந்திக்கிறானே, தேவனுடைய சேனையை இவன் நிந்திக்கிறானே, இவனை நான் எப்படி விடுவேன்? இவன் கையிலிருந்து கர்த்தர் என்னை தப்பு வைப்பார். ஏன் திறமை அனுபவம் கிடையாதுங்க. நான் எப்படி இந்த சிங்கத்தையும் கரடியும் கொண்டேன், அதே போல் இதை நான் என்ன செய்வேன், இவனையும் அதே போல் நான் கொல்லுவேன் என்று சொல்லுகிறேன். சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்குது, இல்லை அவ்வளவு வலிமையானது. வலிமை ராஜாவுக்கு பிரதானமானது வலிமை. காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கத்தையும் என்ன செய்தேன், நான் கொன்று போட்டேன். வலிமையில் சிறந்ததாக இருந்தாலும் அதை நான் கொன்று போட்டேன். கரடி பார்த்திங்கன்னா அதை வெட்டினாலும் குத்தினாலும் ஈஸியாக அதை சாகடிக்க முடியாது. அதுக்கு மேலே முடி ரொம்ப அதிகமான நீளத்தில் இருக்கிறபடினால அது ஈஸியாக வெட்டினாலோ குத்தினாலோ ஒரு சில நேரம் கரெக்டாக சுடலைன்னு சொன்னால், துப்பாக்கி வச்சு சுட்டால் கூட கரெக்டாக படலைன்னா என்ன செய்யாது, அது காயப்படுத்தாது, அதுக்கு உயிர் ஈஸியாக போகாது என்று சொல்லுகிறாங்க. அது அதிகம் பயப்படுகிறது நெருப்பு, தீக்கு மட்டும்தான் அது பயப்படும். மற்றபடி எந்த ஆயுதங்களுக்கும் அது ஈஸியாக என்ன செய்யாது, பயப்படாது. அது ரொம்பவும் அது மனிதர்கள் மாறி யோசிக்கும். மனிதர்களை போலவே அது சண்டையிடும். மனிதர்களை போலவே அது என்ன செய்யும், அது யோசிக்கிறது. அது பாதுகாப்பு உள்ளதாக இருக்குது. சிங்க வலிமை உள்ளதாக இருக்குது. நேரடியாக பாய்ந்து வந்து நேரடியாக தாக்கி பீறி போட வரும். இது கரடி தந்திரமாகவும் மனிதனை போல புத்தியாகி யோசித்து வரும். அது எதை கொண்டு தாக்கினாலும் ஈஸியாக அதை காயப்படுத்தவே
முடியாது. அப்படிப்பட்ட மிருகம் அது. மனிதர்களை போல எளிமை நின்று அது அவன் யுத்தம் பண்ணுகிற சண்டை போடுகிறதா இருக்கிறது மனிதனை போலவே. அதை எளிதில் தாக்கணும் முடிச்சுன்னா அது முகத்தை மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், தலை முகத்தை மட்டும்தான் அதை தாக்க முடியும். அப்படிப்பட்டதையுமே நான் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தாரே, அதை தாடையிலே அடித்து நான் கொண்டு போட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. பழக்கம் இல்லை, எதுலேயும் பழக்கம் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் பயன்படுவேன். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? எனக்கு அது இல்லைங்க இது இல்லைங்கன்னு தாவீது ஒரு நாளும் புலம்பவில்லை. எனக்கு பணம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு ஜனம் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க, அது இல்லை இது இல்லைன்னு எதையும் அவன் சொல்லலை. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு யுத்தத்துக்கு போகிறேன். சவுல் கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களை போட்டு பார்த்து இது எனக்கு செட் ஆகாது, தயவு செய்து இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் எப்படி இந்த யுத்த களத்துக்கு வந்தனோ, நான் எப்படி வந்தனோ அதே என்னுடைய ஆடையோடு அதோடு கூட நான் போகிறேன்னு சொல்லி அவன் ஆற்றுல இறங்கி கூழாங்கல்லை எடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 கூழாங்கல் எடுத்தான். அவனுக்கு 5ஐயும் பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை. வெறும் ஒரே ஒரு கூழாங்கல்லில் அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஈட்டியோ பட்டயமோ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அனுபவமோ ஆட்களோ ஆமே சுத்தம், அது மாத்திரம் இல்லை, பேர் புகழோ திறமையோ பேக்ரவுண்ட் எது இருக்குதோ இல்லைங்க. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, அது சின்ன கூழாங்கலாக இருந்தாலும் சரி, அது சின்ன தடியாக இருந்தாலும் சரி, அது கவனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற சின்னதோ பெரியதோ அதை எடுத்துக்கிட்டு போங்க. உங்களை எதிர்த்து நிற்கிறவன் யார்? உங்களை ஜெயிக்கிறவன் யார்? ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதுன்னு தாவீது சொல்கிறார். யுத்தம் என்னுடையது இல்லைங்க. நான் ஆயத்தமாகி போகிறதுக்கு எல்லாம் ரெடியாகி போகிறதுக்கு யுத்தம் என்னுடையது கிடையாது. இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லுகிறான். அந்த விசுவாசலாம் போகிறான். நீ ஈட்டியோட பட்டயத்தோடு நீ வரலாம், நீ கேடகத்தில் பாதுகாத்துக்கிற ஈட்டி பட்டயத்தோடு என்னை குத்தியும் வெட்டியும் என்னை கொல்லும்படிக்கு அமைச்சுத்திரம் தாக்குகிற ஆயுதமும் பாதுகாக்கிற ஆயுதத்தையும் வச்சிருக்கிற, மேலே தலைச்சரை வந்து கீழே பாதுகாப்பு வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் பாதுகாப்புக்குரிய அத்தனையும் அணிந்து கொண்டு வருகிறேன். நான் எதுவும் இல்லாமல் வருகிறேன். ஆனால் என்னிடத்தில் இராணுவங்களின் தேவன் சேனைகளும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஒரு துரும்பு கூட என் மேலே படவிட மாட்டார். கோலியாத்தால் அவ்வளோ பெரிய மாவீரனாக இருக்கிற கோலியாத்தால் தாவீது மேலே ஒரு சின்ன கீறலோ தாவீது தொடக்கூட முடியலை. அல்லேலூயா. உன் சத்துரு உனக்கு எதிரானவர்களே உன்னை நெருங்க கூட கர்த்தர் விட மாட்டார், அதற்கு கூட அவகாசம் தர மாட்டார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேல் தூரத்தை நின்று ஓடி அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவன் சுற்றி கவனிலே கல்லை வச்சு சுற்றி அடித்தான் பாருங்க. அவன் பக்கத்தில் கூட தாவீது பக்கத்தில் கூட நெருங்க முடியல. அவன் தலையில் கல் பட்டவன் அவன் முகங்குப்புற விழுந்தான். 50வது வசனத்தை வாசிக்கலாம் அந்த அதிகாரத்தில். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேலேயே ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அந்த உரையிலிருந்து அவன் உருகி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது கவனில் கல்லை வச்சு அடித்தவனை முகங்குப்புற விழுந்து விடுறான். ஆனால் அவன் தலையை எடுக்கிறதுக்கு இவன் கையில் பட்டயம் கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடியே பாருங்களேன், அவன் சொல்லும் பொழுது பாருங்க 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொல்வேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. பட்டயமே இல்லை, ஆனால் நான் உன்னை கொல்லுவேன் என்று சொல்லுகிறான் தாவீது. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன் தலையை நான் வாங்குவேன்னு உன் தலையை வெட்டி எடுப்பேன்னு சொல்லுகிறான். ஆனால் பட்டயம் எல்லாம் எப்படி வெட்டி எடுக்க முடியும்? முடியாது.
அப்போ நம்முடைய விசுவாசத்தில் சொல்லுகிறான், சிந்திக்க முடியாத அளவு அவன் என்ன செய்கிறேன், படுத்த படுக்கை ஆகும் ஒரு அளவுக்கு உன்னை தாக்கி கீழே தள்ளி உன் கையில் இருக்கிற பட்டயத்தையே எடுத்து உன் தலையே வெட்டுவேன். பட்டயம் இல்லாத எப்படி தலையை வாங்குவான்? பட்டயத்தை வச்சு. யாருக்கு பட்டயத்தை வச்சு? உன் பட்டயத்தை வச்சு உன்னை வெட்ட போகிறேன்னு சொல்லி அவன் நடப்பதற்கு முன்பதாகவே விசுவாசமாக எங்கள் அறிக்கையிட்டு பேசுகிறான். அல்லேலூயா. அதே போல் அவன் கையில் இருந்த பட்டயம், இந்த கோலியாத்துடைய பட்டயம் எத்தனையோ பேரை உயிரை வாங்கியிருக்கலாம், எத்தனையோ பேரை கொண்டிருக்கலாம், எத்தனையோ வெற்றிகளை பெலிஸ்தியனாகிய கோலியாத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த பட்டயத்தை அவன் அதிகமாய் பட்டை வச்சுருப்பான், அவன் சாணை பிடிச்சி வச்சுருப்பான், அவனுக்கு என்ன செய்வான், ரொம்ப ஷார்ப்பாக்கி வச்சுருப்பான், அதை ரொம்ப பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருப்பான் இந்த யுத்தத்திற்காக. ஆனால் அவன் தலையை வெட்டுகிறதுக்கே, அவன் தலை துண்டாவதற்கே, அவன் உயிர் போகிறதுக்காகவே அவன் அனுதினமும் அந்த பட்டயத்தை என்ன செஞ்சுருக்கிறான், ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கான். 40 நாள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் அந்த பட்டயத்தை என்ன செஞ்சுருப்பான், நம்ம தீட்டி கூர்மையாக்கி இருந்திருப்பான். 40 நாள் இது எத்தனை தலையை வாங்க போதோ. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த இஸ்ரவேல் நாட்டிலே பலசாலி ஒருத்தர் இருப்பான், அந்த பலசாலி வரப்போகிறான், அந்த பலசாலி இந்த தலையை வெட்டி எடுக்க போகுது இந்த பட்டயம். அதனால் இது ஒரே வெற்றில் துண்டாகணும்னு சொல்லி ரொம்ப ஷார்ப்பு பண்ணி வச்சுருந்தான், கூர்மையாக்கி தீட்டி வைத்திருந்தான். 40 நாளும் தீட்டினான். அது எதற்கு? தான் தலையே ஒரே வெற்றிலை துண்டாகும்படிக்கு, தான் தலை துண்டாகிறதுக்காக தன்னுடைய பட்டயத்தை 40 நாள் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் கூர்மையாக்கி இருக்கிறான். பரிதாபமான காரியம். அவனுக்கு தெரியாது அவன் பட்டயம்தான் அவன் உயிரெடுக்க போகுது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் விரோதமான சக்திகளோ பொல்லாத வல்லமைகளை எதிரிட்டு வருகிற எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. செங்கடல் அவர்களை மறித்து போட்டது, அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லி பார்வோன் அவன் சேனையும் எகிப்தியர்கள் சந்தோஷப்பட்டு வந்தாங்க. எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேறி செல்ல விடாது தடுத்து மடக்கி நிறுத்திருச்சு, நமக்கு சாதகமாக மாறிடுச்சுன்னு எகிப்தியர் நினச்சாங்களோ, அதே செங்கடலை தான் எகிப்தியரை கொன்று குவித்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனத்துக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக யார் எதிராய் கிளப்பி விடணும், யார் எதிராய் வருவாங்க, எந்த காரியத்தை எதிராய் திருப்பி விடலாம்னு நினைக்கிறீங்களோ அதே காரியம் அவங்களுக்கு திரும்பிவிடும். தான் வெட்டின குழியில் தானே விழுவான். மற்றவனுக்காக, தேவ ஜனத்துக்காக வெட்டி இருக்கலாம் குழியை, ஆனால் அந்த குழியில் யாரை விழுவா? திரும்ப வெட்டின நீயே விழுவாய். எந்த பட்டயத்தை தீட்டி ஆயத்தம் வச்சிருந்து அந்த பட்டயமே உன் உயிரை எடுத்து போட்டது. எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களை முன்னேறாமல் தடுத்து நிறுத்தி போட்டதுன்னு சந்தோஷமாக யார் பிரித்தாயோ அதே செங்கடல் தான் உன்னையும் உன் சேனையும் அழித்து கொன்று வீழ்த்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் ஒருபோதும் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி யாக்கோபு நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை. எந்த காரியத்தினால உன் முகம் செத்து போயிருக்குது, செத்ததை போல் உன் முகம் வாடி போயிருக்குது, எந்த காரியத்தால் வெட்கப்பட்டு நீ நிற்கிறது போல இருக்குதோ அதே காரியம் அவனை உயர்த்த போகிறது. யோசேப்புக்கு சொப்பனம்தான் அவனை வெட்கப்படுத்தினது, அவனை வேதனைப்படுத்தின காரியம் போல இருந்தது. ஆரம்ப நாட்களில் சகோதரர்கள் அவன் கோபம் கொண்டார்கள், தகப்பன் கோபம் கொண்டார், எரிச்சல் கொண்டார், கடிந்து கொண்டார், திட்டினார். அப்புறம் அதனால் அந்த சொப்பனத்தை வச்சு பரியாசம் பண்ணி கேலி பண்ணாங்க. அதே சொப்பனம் தான் பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து முழு சாம்ராஜ்யத்துக்கும் தலைவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எது உங்களை வெட்கப்படுத்துறது மாதிரி இருக்குதோ, நீங்கள் கர்த்தருடைய காரியம், நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தருக்குரியதாக இருக்கட்டும், நீங்கள் தேவனுக்காக எதெல்லாம் செய்கிறீங்களோ, நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம். இப்படி ஊராக போய் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு ஏசு நல்லவர் சொல்லி சுவிசேஷம் சொல்கிறைய, உனக்கு வெட்கமாக இல்லைன்னு சொல்லி ட்ராக்ஸை வாங்குகிறவங்க, உங்களுக்கு அறிமுகமான ஜனங்க உங்களை பேசி திட்டியிருக்கலாம். நீ நல்ல முறையில் படித்து நல்ல திறமையாக இருந்தையோ, எதையோ சாதிச்சிருவே, எப்படியெல்லாம் வந்துடுவேன் நினச்சான், கடைசியில் இப்படி ஏசுன்னு சொல்லி இப்படி அலைந்து கொண்டிருக்கிறையா. உன்னோடு கூட படித்தவர்கள், உனக்கு அறிமுகமான நண்பர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வசதியாக இருக்கிறாங்க, உன்னை பார்த்து அவர்கள் பரியாசம் பண்ணி வெட்கப்படுத்தியிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உனக்கு முன் மண்டியிடும்படி கர்த்தர் செய்வார். உன்னை பரியாசம் பண்ணி எள்ளி நகையாடினவர்களும் உன்னிடத்துலேருந்து மண்டியிடுவாங்க. சுந்தர் யோசிப்பம்மா எள்ளி நகையாடி சொப்பனக்காரன் வாரன்னு கேலி பண்ணவங்க அவனுக்கு முன்பதாக மண்டியிட்டார்கள்.
ஒரு காலத்தில் தாவீதை கேலியாய் அற்பமாய் அவனை தள்ளிவிட்டு கேவலப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி துன்புறுத்தி துரத்தி விட்டார்கள். அதை தாய் தகப்பனும் சகோதரர்களும் தாவீதை தேடி ஓடி வந்தாங்க. ஒரு நாள் கடைசி வரைக்கும் அவன் அடைக்கலத்திற்கு கீழே அவர்கள் வாழும்படியான நிலைமை வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல் எந்த காரியம் உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். உன் முகம் வெட்கப்படாது. அம்மை சுத்திரம், நீ வெட்கப்பட மாட்டே, உன் முகம் செத்து போகாது. விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லைன்னு ரோமரில் வசனம் சொல்லுதே. நீ வெட்கப்பட மாட்டே, உன் முகம் செத்து போகாது. கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். என் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கன்னு சொன்னது போல கர்த்தர் இந்த நாளில் உனக்காக ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். உன் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.